வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. விஜயாவோட ஃப்ராடுத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக முத்து பிச்சைக்காரனாவே மாறி அவங்க அம்மா கிட்ட பிச்சை கேட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகிற விஜயா விரட்டி விரட்டி பார்த்துட்டு ஓரத்தில் ஒரு குச்சி எடுத்து தொல்லை பண்ணாதன்னு சொல்கிறேன்ல, போ தொல்லை பண்ணாத, போ போடா போ அப்படின்னு அவங்க அடிச்சிட்டு இருக்க மீனா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் முத்து அடி வாங்குறத பார்க்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு விஜயா மிரட்டிட்டு இருக்க. அம்மா தர்மம் போடுங்க தாயேன்னா கம்பெடுத்து போடுறீங்களே தாயே, அம்மா 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 அப்படின்னு முத்து கெஞ்சிக்கிட்டே இருக்க. சாரி, பிச்சைக்காரன் கெஞ்சிக்கிட்டே இருக்க. போ போ போன்னு சொல்றேன்ல, போ அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அடி அடின்னு அடிக்கிறாங்க. மீனாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் வேற வழி இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப மனவலியோட. போ அப்படின்னு குச்சி தூக்கி போட்டுட்டு விஜயா நடக்க ஆரம்பிக்க. அம்மா அம்மா பசிக்குதுமா, 2 நாள் ஆச்சுமா, அம்மா 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 தாயே சோறு சோறு அப்படின்னு பிச்சைக்காரன் கெஞ்சிக்கிட்டே போக விஜயா துளி கூட கண்டுக்காம போயே சேர்ந்துடுறாங்க. பின்னாடியே கெஞ்சிட்டு போன முத்து ஒரு கட்டத்துல நின்றுட்டு ஓகேவான்னு மீனா கிட்ட கேட்க அவங்களும் கண்ணீரோட ஓகேங்கிறாங்க. விஜயா வேகமா நடந்துகிட்டு இருக்க. மீனாவோட ஃப்ரெண்டு பூக்காரக்க அமுதா எதிரில் வர்றாங்க. ஆகா, நம்ம எதிர்பார்க்காத கண்டென்ட் சிக்க போகுது அப்படின்னு முத்து மொபைல கையில எடுக்கிறாரு. சீதாவோட தலை பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல ரொம்ப நல்லா பேசினாங்காட்டி அந்த பொண்ணு அம்மா வணக்கம்மான்னு வந்து நிக்கிறாங்க விஜயா எதிரில். நான் மீனாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்லுன்னு எரிச்சலா கேக்குறாங்க விஜயா. என் பையன் படிப்புக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு கொடுக்கணும், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, போடி அந்த பக்கம் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து போக, அம்மாமா நீங்க தானே அன்னைக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்டா வந்து கேளுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு அமுதாக்கா கேட்க, சொன்னா உடனே வந்து நிப்பியா, அது ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய இடத்துல இருந்து எப்படி காசை கறக்கலான்னு யோசிப்பீங்களா, பேசாம போயிடு அப்படின்னு விஜயா மிரட்ட. இங்க முத்து பிச்சைக்கார வேஷத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா, பையன் படிப்புக்காக தானே கேட்குறேன் அப்படின்னு அமுதா கெஞ்சிக்கிட்டு இருக்க. உன் பையனை படிக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட கேட்பியா பணத்தை, அவன் படிச்சா எனக்கு என்ன, படிக்கலன்னா எனக்கு என்ன, என்ன கேட்டா பிள்ளைய பெத்த அப்படின்னு விஜயா கத்த. இல்லம்மா படிக்கிற வயசு அப்படின்னு அமுதாக்கா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும், படிக்க வைக்க முடியலன்னா பேசாம வேலைக்கு அனுப்பு, அவன் படிச்சு என்ன பண்ண போறான், பாப்பா பணம் கேட்டுக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க விஜயா. விஜயா அங்கிருந்து போயிட முத்து ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து நிக்க. மீனாவும் காரோட மறைவுல இருந்து வர்றாங்க. மீனாவோட ஃப்ரெண்டும் அவங்கள நோக்கி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. பரவாயில்லக்கா நல்லா நடிக்கிறேங்கிறாரு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஏதோ மீனா சொல்லி கொடுத்ததை அப்படியே சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்ற அமுதாக்கா மீனா கிட்ட வந்ததும், ஆமா மீனா ஏன் நீ உன் மாமியார்கிட்ட அப்படி கேட்க சொன்னேங்கிறாங்க, எல்லாம் ஒரு காரணமா தான்க்கா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி வரேம்மா வரேன்னு அப்படின்னு அமுதா அங்கிருந்து கிளம்புறாங்க. முத்து மீனா கிட்ட கரெக்டா எடுத்துட்டே இல்லைன்னு கேட்க, எடுத்துட்டேங்க, நம்பலன்னா இதோ பாருங்க அப்படின்னு மொபைல காமிக்க அவரும் க்ளோஸா வந்து பார்க்க அவர் அங்கங்க ஒட்ட வச்சிருக்க தாடி மீனாவோட முகத்திலேயே குத்துது. சூப்பரா எடுத்திருக்கிற மீனா, இனிமே எங்க அம்மா டாக்டர் இல்ல கம்பவுண்டர் கூட ஆக முடியாது. மீனா ஒரு செல்ஃபி அப்படின்னு முத்து மொபைல் எடுக்க போக, இதுலயும் யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு தலையில இருக்க விக்கு அடுத்து தாடியன்னு எடுக்க போக அவருக்கு வலிக்குது. இரு ஒட்டி இருக்கு நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற முத்து கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டு அந்த மீசையை எடுக்கிறாரு. அவரு மெதுவா இழுத்துக்கிட்டு இருக்க மீனா சிரிச்சுக்கிட்டே வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. ஆன்னு வலியில துடிக்கிறாரு முத்து. அதை முதல்ல கழட்டுங்க அடுத்துன்னு மீனா தாடியை கழட்டுறதுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க. ஏற்கனவே கோகிலாவும் உட்கார்ந்துருக்காங்க. சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு விஜயா சொல்ல, வாங்க பரவாயில்ல உட்காருங்கிறாங்க அவங்க. சாவகாசமா உட்கார்ற விஜயா, அது இப்ப கொஞ்ச நாளா தவம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, தவம் மாதிரியா அப்படி என்னங்கன்னு கேக்குறாங்க கோகிலா. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க, அதனால தினமும் யாசகம் கேட்குறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர்றேன். அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு, அவங்க சாப்பிட்டா ஏன் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு பாத்துக்கோங்களேன் அப்படின்னு விஜயா சொல்ல, எவ்வளவோ சோசியல் சர்வீஸ் பண்றீங்க, அதுக்கு நடுவுல இந்த மாதிரி விஷயம் கூட பண்றீங்களா அப்படின்னு கோகிலா வியந்து போய் கேட்க, இதுவும் ஒரு சர்வீஸ் தானே, அதுவும் இன்னைக்கு பாருங்களேன் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அவங்க பையன் படிப்புக்கு உதவி கேட்டு வந்தாங்க. என் மருமக மீனாவுக்கு தெரிஞ்சவங்க தான். என்ன பண்றது, படிப்புன்னு சொல்லும் போது எப்படி சும்மா இருக்கிறது,
சரி, நான் அவங்களுக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு வரேன். ஏன்னா இந்த மாதிரி ஏழை பசங்க படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு விஜயா சொல்ல, ஆமாங்க, எஜுகேஷன் இருந்தாவே இந்த ஏழ்மையை போக்கிடலாம் அப்படின்னு கோகிலா சொல்ல, உண்மைதாங்க. இன்னைக்கு வேணும்னா அவங்க ஏழையா இருக்கலாம், நாளைக்கு படிச்சு பெரிய வேலைக்கு போனா அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் இல்லையா? அத நாம தானே அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதனால யார் வந்து படிப்புக்கு உதவி கேட்டாலும் எந்த யோசனையும் இல்லாம நான் உதவி பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்றதுனால தான் என் முகத்தை பாருங்க எவ்வளவு பொலிவா இருக்குன்னு. எப்பவுமே தர்மம் அதிகமா பண்றவங்களோட முகம் பொலிவா இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு விஜயா மர்லின் மன்றோ விக்டோரியா மகாராணி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இதுக்காகவே உட்கார்ந்து யோசிச்சுட்டு வந்து பேசுவாளா? நம்மளையே நம்ப வச்சிருவா போல அப்படின்னு பார்வதி கொடுகுடுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒருத்தங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க சிபாரிசு பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு கோகிலா சொல்ல, விஜயா ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்க வீடியோஸ் எல்லாம் நான் இப்பதான் பார்த்தேன். உங்க சேவைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு ஒரு ஃபார்மை எடுக்க, நான் இதை டாக்டர் பட்டத்துக்காகலாம் பண்ணலைங்க அப்படின்னு விஜயா அவசரமா சொல்ல, நீங்க அதுக்காக பண்ணலைன்னாலும் நீங்க பண்ற சேவைகளுக்காகவே உங்களை இதெல்லாம் தேடி வருங்க. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு கோகிலா சொல்ல, வாய் தான் வேணான்னு சொன்னிச்சே தவிர கை அவங்க கையில இருந்து வெடுக்குன்னு புடுங்குத அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க பேனாவை கையில கொடுக்குறாங்க. உடனே அடுத்த சீனை போடுறாங்க விஜயா. ஐயோ, 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்றேன், இதுக்கு எதுக்குங்க பட்டம்லாம் அப்படின்னு பிகு பண்ண, வேணாம்னா கொடுத்துட்டு விஜயா அப்படின்னு பார்வதி பட்டுன்னு சொல்ல, விஜயாவோட முகம் ஊசி போன பூசணிக்காய் மாதிரி இருக்கு. உருன்னு நரி மாதிரியே முகத்தை வச்சுட்டு பார்வதியை முறைக்க, என்னமோ போங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க பார்வதி. அப்படியே நைஸா முகத்தை மாத்திக்கிட்டு கோகிலா பக்கம் திரும்ப, நீங்க செய்யற நல்லது 4 பேருக்கு தெரிஞ்சா உங்களை பார்த்து அவங்களும் நல்லது செய்வாங்கல்ல, நிறைய பேர் இதனால பயனடைவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க விஜயா. ஆமா விஜயா, சைன் பண்ணிடு, கோகிலா இதை டாக்டர் பட்டம் கொடுக்கறவங்களுக்கு அனுப்பிடுவா அப்படின்னு பார்வதி சொல்ல, இன்னமும் பிகு பண்ற விஜயா, எனக்கு இதுல பெருசா விருப்பம்லாம் இல்லைங்க, இருந்தாலும் என்னால கொஞ்சம் பேருக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவசரமா அந்த டாக்குமெண்ட் எடுத்து அந்தந்த பேஜ்ல வேக வேகமா சைன் பண்றாங்க. அப்போ முத்து ஸ்கேட்டிங்ல வர்ற மாதிரி ஒரு நிமிஷம்னு வந்து நிக்கிறாரு. பார்வதி நிமிந்து பார்த்துட்டு, வா முத்து, என்ன ஆச்சுன்னு கேட்க, நீ எதுக்குடா இங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற விஜயா எரிச்சலை மறைச்சுக்கிட்டு, என்னப்பா திடீர்னு இங்க வந்திருக்க, உனக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? மீனா, நீயும் பூ கொடுக்க போகலையாம்மா அப்படின்னு சுகர் கோட்டட் வேர்டால பேச ஆரம்பிக்க முத்து சிரிக்கிறாரு. அது நீங்க ரொம்ப நாளா சுத்துற பூவை வெட்டி விடலான்னு வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவோட முகம் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி ஆயிடுது. முத்து, என்னப்பா சொல்றேங்கிறாங்க பார்வதி. அத்தை, உங்க வீடியோகிராஃபர் வேலை இன்னையோட முடிய போகுதுங்க அப்படின்னு முத்து சொல்ல, உடனே பார்வதி கொஞ்சம் பயத்தோட விஜயாவை பாக்குறாங்க. விஜயாவும் கண்ணாலேயே என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. வீட்டில் விஜயா எப்படி கிளம்புறப்போ முத்துவை இழுத்து தள்ளி விட்டு போனாங்களோ அது மாதிரி, அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு கோகிலா பக்கத்தில் வந்து உட்கார்றாரு முத்து. நீங்க தான் எங்க அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தர்றதுக்காக சிபாரிசு பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா, நான் தான் பண்றேன், டாக்டர் பட்டத்துக்கு விஜயா தகுதி உடையவங்க தான் அப்படின்னு கோகிலா சொல்ல, ஆமா, எல்லா தகுதியும் எங்க அம்மாவுக்கு இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவை காட்டுறேன், அதை மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு முத்து மொபைலை எடுக்க விஜயா திக்குன்னு பாக்குறாங்க. ஐயோ, இவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன குட்டிகளாட்டா பண்ண போறான்னு தெரியலையேன்னு பயத்தோட பாக்குறாங்க. இல்லப்பா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இப்போ அவங்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணா போதும் அப்படின்னு கோகிலா சொல்ல, அவங்க அம்மா ஒரு பார்வை பாக்குற முத்து, இல்ல இது முக்கியமான வீடியோ, இதையும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு முத்து வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்க. மீனா, ஏங்க எதுக்குங்க இந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது, ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க நல்ல விஷயத்துக்காக கேக்குறாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் சைன் பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா எரிச்சலா முறைக்கிறாங்க. நீ எல்லாம் எனக்கு அறிவு சொல்ற அளவுக்கு வந்துட்ட பாத்தியா அப்படின்னு பயங்கர கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மேடம், இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே யாருக்கு டைம் நல்லா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு முத்து அவரோட ஒரிஜினல் குரலையும் பிச்சைக்காரன் குரலையும் மிக்ஸ் பண்ணி பேசுறாரு. இன்னும் அவரு அவங்க பிச்சைக்காரன் கெட்டப்ல இருந்து வெளியில வரலன்னு தெரியுது.
சரி கொடுங்கன்னு வாங்கி பாக்குறாங்க கோகிலா. என்னவா இருக்கும்னு விஜயா கொஞ்சம் தடுமாற்றத்தோட பாக்குறாங்க. பார்வதியும் எட்டி பாக்குறாங்க. இவன் என்னங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான், என்ன வில்லங்கத்தை கொண்டு வந்து காமிக்கிறானோ தெரியலையேன்னு பதற்றத்தோட விஜயா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கோகிலா வீடியோவை பாக்குறவங்க அப்படியே லைட்டா நிமிர்ந்து விஜயாவை பாக்குறாங்க. அந்த பார்வையை விஜயாவை அரடி பின்னுக்கு தள்ளுது. கோகிலா அவ்வளவுதான் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. விஜயா என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, என்னங்க அப்படிங்கிறாங்க விஜயா. நீங்களே பாருங்க, நீங்க காட்டுற வீடியோ ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு கோகிலா கத்திக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு அள்ளு விட்டுருது. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால எனக்கு பதிலாக டூப் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு ஹாலிவுட் ஹீரோயின் ரேஞ்சுக்கு விஜயா சொல்ல, டூப்பு தான் இத்தனை நாளா நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தது தான் டூப்பு, இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா உங்களை சமுதாய அக்கறை இருக்கவங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சாதாரண மனுஷங்களை எப்படி நடத்துறீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களே பாருங்க அப்படின்னு அவங்க கோபமா சொல்ல விஜயா அப்படியே உருன்னு பாக்குறாங்க. முத்துவும் அந்த வீடியோவை போட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க. விஜயா அந்த வீடியோவை பார்த்து அதிர்ந்து போய் அப்படியே முத்துவையும் பாக்குறாங்க. விஜயாவோட முகம் பயங்கர கோபத்துல இருக்க குரங்கு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஏதோ தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொன்னீங்க, ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா என்னோட லட்சியம்லாம் சொன்னீங்க, அந்த பையனை சீர்திருத்த பள்ளியில இருந்து காப்பாத்தினதா சொன்னீங்க, இப்ப பாருங்க நல்லா பாருங்க அப்படின்னு கோகிலா கத்த முத்து மறுபடியும் விளையாட்டா மொபைல அவங்க அம்மா முன்னாடி காட்டுறாங்க. போடான்னு வெடுக்குன்னு தட்டி விடுறாங்க விஜயா. நீங்க மோசடி பண்ணி இருக்கீங்க பார்வதி, நீயும் சேர்ந்து என்ன ஏமாத்தி இருக்கல்ல அப்படின்னு கேட்க, இல்ல கோகி அது வந்து அப்படின்னு ரொம்பவும் சங்கடத்தோட பாக்குறாங்க பார்வதி. நல்ல வேலை நான் ஏமாந்து உங்களை டாக்டர் பட்டத்துக்கு சிபாரிசு பண்ணி இருந்தா எனக்கு தான் பேர் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க விஜயா. நாட்டுல எவ்வளவோ பேர் எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு டாக்டர் பட்டத்தை வாங்குறாங்க, ஆனா நீங்க இவ்வளவு சீப்பா ஏமாத்திட்டு வாங்கணும்னு நினைச்சீங்களே அப்படின்னு கோகிலா சொல்ல, அப்பவும் விஜயா கோவத்துல தான் தலையை குனிறாங்களே தவிர கில்டி ஃபீலிங்ல இல்ல. நல்ல வேலை தம்பி, நீங்க கரெக்டான டைத்துக்கு வந்து இதெல்லாம் காமிச்சிங்க, இதெல்லாம் பட்டம் கொடுக்கறவங்களுக்கு அனுப்பி அவங்க கண்டுபிடிச்சிருந்தா என்னதான் அசிங்கமா கேள்வி கேட்டிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்கிறாங்க கோகிலா. இல்லைங்க மேடம் பரவாயில்லைங்க, ஒரு பட்டம் அதுக்கு தகுதியான ஆளுக்கு தான் கிடைக்கணும், எங்க அம்மா உங்களுக்கு நெத்தியில பட்டம் அடிக்க பார்த்தாங்க, ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ஏன் அம்மாவா இருந்தாலும் நான் எப்பவுமே நியாயத்து பக்கம்தான் அப்படின்னு முத்து சொல்ல விஜயா பயங்கர கோவத்தோட முத்துவை முறைக்கிறாங்க. அதோட அவங்க முகத்துல ச்சே இவ்வளவு கஷ்டப்பட்டு வட போச்சேன்ற ஃபீலிங்கும் இருக்கு. எங்க அத்தை நல்லவங்க தான், அவங்க நிஜமா நல்லது செஞ்சு இந்த பட்டத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நாங்களா தான் இருந்திருப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, கலங்குன கண்ணும் கோபமுமா விஜயா மீனாவை பாக்குறாங்க. ஆனா இப்படி ஏமாத்தி வாங்கிட்டா அந்த பட்டத்துக்கே மதிப்பில்லாம போயிடும் இல்லையா, அதாங்கிறாங்க மீனா. நல்லது பண்ணியிருக்கீங்கம்மா, இப்படி ஒருத்தங்களுக்கு இவ்வளவு நல்ல மகனும் மருமகளும் இருக்கீங்க, அந்த ஒரு காரணத்துக்கு தான் அவங்கள விடுறேன், இல்ல என்னை ஏமாத்த பார்த்ததுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கோகிலா சொல்ல, ஐயோ அப்படின்னு பயத்துல வாய புழக்கிறாங்க விஜயா. பார்வதி இனிமே உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற கோகிலா ஃபார்ம் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துட்டு பட்டுன்னு கிளம்பிடுறாங்க. விஜயா அதிர்ச்சியிலேயே நின்னுட்டு இருக்க, மீனா பத்த வச்ச நெருப்பு வெடிக்க போகுது, வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம் வந்துரு அப்படின்னு பம்மிக்கிட்டே நைஸா வெளியே வர்றாரு. ஆமாமா கோவமா இருக்காங்க, வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு மீனா முதவால வெளியே ஓட, அத்தை வர்றேன் அப்படின்னு முத்துவும் கிரேட் எஸ்கேப்னு ஓடுறாரு. டேய் நில்டா நில்லுடா அப்படின்னு விஜயா கத்த, இனிமையாவது நியாயமா நடந்துக்கங்கம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு முத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. விஜயா அப்படின்னு பார்வதி கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல வர்ற, ச்சே அப்படின்னு வெறுப்பும் கோவமா உள்ளர வர்றாங்க விஜயா. அதே கோவத்தோட பார்வதி வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுல எல்லாரும் இருக்க, நான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்கு நீ கோவப்படுறங்கிறாரு அண்ணாமலை. எனக்கு வர வேண்டிய டாக்டர் பட்டத்தை கிடைக்க விடாம இவன் தடுத்துட்டான் அப்படின்னு விஜயா கத்த, அப்பா டாக்டர் பட்டங்கிறது அதுக்கு தகுதியானவங்களுக்கு தானேப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேட்க அண்ணாமலைய ஆமான்னு தலையாட்டுறாரு. டேய் அப்ப அம்மாவுக்கு தகுதி இல்லைங்கிறியா, அம்மாவுக்கு டான்ஸ் யோகான்னு எத்தனை ஆர்ட் ஃபார்ம் தெரியும் அப்படின்னு மனோஜ் முட்டு கொடுக்க, மனோஜுக்கே முட்டு கொடுக்க முன்னாடி வர்றாங்க ரோகிணி. ஆமா மனோஜ் ஆன்டி அதுக்கு ரொம்ப டிசர்வ் ஆனவங்க தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஐயோ சாமி உருட்டுல இது பெரிய உருட்டா இருக்கே அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் பாக்குறாங்க.
நம்ம குடும்பத்துல முத அம்மா டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க, அதை இவன் கெடுத்து விட்டுட்டான். அம்மாவுக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான் இவன் அப்படின்னு மனோஜ் வெறுப்பா முத்துவை பார்த்து சொல்லிட்டு இருக்க விஜயா இன்னும் முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆன்ட்டிக்கு டாக்டரேட் கிடைக்கிறதுல முத்துவுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா சொல்ல, ரோஹிணி அது நல்லது பண்ணி ஆன்ட்டிக்கு கிடைச்சா பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி சீட்டிங் பண்ற டாக்டரேட்லாம் லாங் லாஸ்டிங்கா இருக்காது. நாளைக்கே ஆன்ட்டி ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே திரும்பி வாங்கிடுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு வெறுப்பா மூஞ்சி திருப்பிக்கிறாங்க விஜயா. அம்மா, இந்த மாதிரி பட்டம் புகழ் பேரெல்லாம் நாம தேடி போக கூடாதுமா, அதுவா நம்மள தேடி வரணுங்கிறாரு ரவி. அப்படி சொல்டா, சூப்பர்டா ரவின்னு கையத்தட்டுற முத்து. நல்லது பண்றவங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம், பட்டம் வாங்குறவங்களுக்காகவே நடிக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? பட்டம்ங்கிறது தானா தேடி வரணுமா அப்படின்னு முத்து சொல்ல, அது நூல்ல வர்ற பட்டம் தான் நம்மள தேடி வரும், ஆனா இந்த மாதிரி பட்டத்துக்கெல்லாம் நாம தான் தேடி போகணும்னு முதலா கருத்து சொல்ல வந்துட்டாரு மனோஜ். அதானே, உனக்கு எதையுமே நேர்மையா பண்ண தெரியாதே அப்படின்னு முத்து திருப்பி அடிக்க, ஆமான்ற மாதிரி ரவியும் பாக்குறாரு. டேய், நீ வாய மூடுறா, நான் எப்படியோ வாங்கிட்டு போறேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு விஜயா எரிச்சலா கேட்க, விஜயா உனக்கு எதுக்கு இந்த வேலை? முத்து சொல்றது சரிதானே, நமக்கு தகுதி இருந்தா பட்டம் வாங்கலாம், நீ என்ன சமூக சேவையா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு ஆசைப்படுறேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, நீயே சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும், அப்ப உனக்கு தானா நல்ல பேர் வரும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா அப்படின்னு அண்ணாமலையும் ஒத்துக்க, அதுக்கு தான் நான் இந்த டாக்டர் பட்டத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா அப்ப இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நீதான் அஸ்திவாரமான்ற மாதிரி முத்து அப்பாவை பாக்குறாரு. அட ஏண்டா, நான் சொன்னது என்ன, அவ செஞ்சது என்ன அப்படின்னு அண்ணாமலையும் பாக்குறாரு. அத்தை, நாம 4 பேருக்கு நல்லது பண்ணி அவங்க நம்மள வாழ்த்தினாலே அதுவே பெரிய புண்ணியம், குடும்பத்துக்கும் அது கௌரவமா இருக்கும், பட்டத்தினால கௌரவம் ஒண்ணு இல்லையேங்கிறாங்க மீனா. நீ என்னடி எனக்கு பாடம் எடுக்கிறியா? அதுவும் நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த கோகிலா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, நீ தாண்டி இவனுக்கு சாவி கொடுத்துருப்ப, அதை கேட்டுட்டு இவன் ஆடுறான் அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடி காமிக்கிறாங்க விஜயா. யாரும் சாவியும் கொடுக்கல, பூட்டும் கொடுக்கல, நீங்க இப்படி ஏமாத்தி வாங்குறது வெளியில தெரிஞ்சா அது என் அப்பாவுக்கு தானே அவமானமா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, அது எப்படி இவருக்கு அவமானமாகும்னு பாக்குறாங்க விஜயா. விஜயா, டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு நீ நல்லவ மாதிரி நடிக்கிறத விட உண்மையிலேயே நல்லது செய்ய ஆரம்பிச்சா அதனால உனக்கு டாக்டர் பட்டம் வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நானாவது உதவி பண்றதாவது, அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி அண்ணாமலை எழுந்திருக்க, மற்றவங்களும் எழுந்திருக்கிறாங்க. விஜயா மட்டும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. கொஞ்ச நாளா நீ விசித்திரமா நடந்துகிட்டப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இப்பதான் தெரியுது உண்மையிலேயே நீ ஒரு ஆளுக்கு நல்லது செஞ்சினா உன் தலைமுறையவே அது காப்பாத்தும், ஆனா பொய்யா செஞ்சு நீ 1000 பேரை காப்பாத்துற மாதிரி நடிச்சாலும் அதனால உனக்கு எந்த புண்ணியமும் வராது, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, இனிமேலாவது கொஞ்சமாவது நேர்மையா இருந்து உருப்படியான வேலைகளை பாரு அப்படின்னு அண்ணாமலை அங்கிருந்து போயிட இறுகி போய் உட்கார்ந்துருக்க விஜயா அப்பவும் முத்துவதான் முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா முத்து அதெல்லாம் சட்டை பண்ணாம, அப்பா சொல்லிட்டாங்கல்லம்மா, இனிமேலாவது நேர்மையா இருக்க கத்துக்கங்க, டேய் எல்லாம் கிளம்புங்கடா, சும்மா வாயை பார்த்துக்கிட்டே நிக்கிறது, வேலையை பாருங்க அப்படிங்கிற முத்து வேகமா வெளியில போய் செருப்பை போட்டுக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி எல்லாரும் போயிட்ட நேரா மீனா கிட்ட வர்ற விஜயா, இது எல்லாம் மோ வேலைதான் எனக்கு நல்லா தெரியும்டி, எனக்கும் ஒரு நேரம் வரும்ல, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மீனா கிட்ட சவால் விட்டுட்டு திரும்பி போறாங்க விஜயா. மனோஜும் அவரோட ஃப்ரெண்டு மொட்டபாசும் ராஜாராணி குடியிருக்க வீட்டுக்கு வர்றாங்க. அங்க கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்துற மனோஜ் வீட்டை பார்க்க அங்க ஒரு A4 ஷீட்ல ஒட்டி இருக்காங்க. இங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையில் கிடைக்கும், முன்பதிவு அவசியம்னு இருக்கு அதுல. அதை பாக்குற மனோஜ் அப்படியே அதிர்ந்து போய், பாருங்க ப்ரோ, எங்கிட்ட ஷோரூம்ல இருந்து ஓசியில வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு இவங்க குறைஞ்ச விலைக்கு விக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியோட சொல்ல, மொட்டபாசம் பாக்குறாரு. இங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சுலபமான தவணையில் கிடைக்கும், முன்பதிவு அவசியம்னு இருக்கு, இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு மனோஜ் டென்ஷனாக, சரி டென்ஷன் ஆகாத, நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷ் கேட்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோங்கிறாரு மனோஜ். யோ, பயந்துகிட்டே இருந்தா மாசம் நீ கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும்யா, இதுல கடையில வந்து பொருளை வேற ஏத்திக்கிட்டு போறாங்க, அவங்க உன்னை ட்ரிக் பண்ணி வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றாங்கல்ல, நாமளும் அதே ரூட்ல போய் அவங்கள லாக் பண்ணணும்யா, புரியுதா அப்படின்னு சந்தோஷ் கொஞ்சம் கோபமா கேட்க, சரி ப்ரோ அப்படின்னு மனோஜ் ஒத்துக்கிறாரு.
அந்த ராஜா இப்ப வெளியில போற நேரம் தான், உனக்காக நான் 2 நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் தெரியும்லன்னு சந்தோஷ் கேட்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோங்கிறாரு மனோஜ். இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த வீட்டு கேட்டு திறக்குது. ப்ரோ ப்ரோ குனிஞ்சுக்கங்க அப்படின்னு மனோஜ் குனிஞ்சிக்க சந்தோஷம் குனிஞ்சிக்கிறாரு. அப்போ ராஜா வெளியே வர கூடவே ராணியும் வர்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன், வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்னு அவரு கேட்க அல்வா வாங்கிட்டு வர்றீங்களான்னு ராணி கேட்க அல்வா என்ன மல்லிகைப்பூவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன், சரி பை அப்படின்னு அவர் வழிஞ்சிட்டு போக பைங்கிறாங்க ராணியும். பாத்தியா உங்ககிட்ட காசு வாங்கி நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை ஏதாவது பண்ணலன்னு வையே அப்புறம் அவங்க வாழ்க்கைக்கு நீதான் லைஃப் இன்சூரன்ஸா இருந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ப்ரோ பார்க்க பாவமா இருக்கேன்னு வேலைக்கு சேர்த்தேன், அது தப்பாயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏய் என்கிட்டயே உன் கதையெல்லாம் சொல்லாத, ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு 2 பேர் வேலை செஞ்சிருக்காங்க, காசு மிச்சம்னு தானே வேலைக்கு சேர்த்த அப்படின்னு பாயிண்ட பிடிக்கிறாரு சந்தோஷ். ஏதோ ஒண்ணு ப்ரோ எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சா போதுங்கிறாரு மனோஜ். உடனே கார்ல இருந்து இறங்கி கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு அவர் எப்பவும் போல ஜங்கு ஜங்குன்னு நடக்க ப்ரோ ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடி வர்றாரு சந்தோஷ். மனோஜ் திரும்பி பார்க்க இதை மறந்துட்ட பாரு அப்படின்னு ஒரு கவர் நீட்ட இது எதுக்குன்னு கேக்குறாரு மனோஜ். இத உன் கையில நல்லா சுத்திக்க அப்படின்னு மனோஜ் கேட்க பழைய படமெல்லாம் நீ பாக்குறது இல்லைல்ல, இத கையில சுத்திக்கிட்டு தான் என் வில்லன்களே போவாங்க அப்படின்னு மொட்டபா சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் தயக்கத்தோட சொல்ல இந்த மாதிரி செட்டப்போடலாம் நீ போனினாதான் அவ கொஞ்சம் பயப்படுவா ப்ரோ, அவகிட்ட பேசும்போது நடுவுல இந்த பூவை மோந்து பாத்துக்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல இதெல்லாம் ஓவரா இருக்காதான்னு கேக்குறாரு மனோஜ். அதெல்லாம் இருக்காது, எப்பவுமே ஒரு வேஷம் போட்டா அத கரெக்டா போடணும், போ 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 அவளை மிரட்டு போ அப்படின்னு அவரு முதுகுல தட்டி கொடுக்க எப்படி போறேன் பாரு அப்படின்னு கையில கவரோட கதவரெல்லாம் போறவரு திரும்பி பயத்தோட ஓடி வர்றாரு. ப்ரோ ப்ரோ அப்படின்னு கூப்பிட கார் கிட்ட போயிட்டு இருந்த சந்தோஷ் திரும்பி வந்து என்ன ப்ரோன்னு கேக்குறாரு. எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல அப்படின்னு மனோஜ் பதட்டமா கேட்க உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னியோட சால்வ் ஆயிடும், நீ போ நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல அவரோட கையை பிடிச்சிட்டு ஆமாம் ப்ரோ நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, ஏதாவது பெருசா சவுண்டு கேட்டா உடனே வந்துருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ப்ரோ நான் இருக்கும்போது எதுக்கு நீ பயப்படுற, ஏதாவது சின்ன சவுண்டு மட்டும் கொடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ஆனா ஒண்ணு ப்ரோ நான் உங்களை நம்பி தான் போறேன் அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் பயப்பட அவளை மிரட்டி உண்மையை வர வச்சிரு, மறந்துடாத கையில நல்லா பூவை சுத்திக்கிட்டு மோந்து பார்க்கணும், சரி ஓகே ஓ அப்படின்னு திருப்பி விடுறாரு. மனோஜ் சரின்னு தலையாட்ட ஆல் த பெஸ்ட்னு அவர் காருக்கு போக மனோஜ் அந்த கேட்டை திறக்கிறாரு. என் கடையில இருந்து ஓசியில வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இங்க குறைஞ்ச விலைக்கு விக்கிறீங்களா, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு, இந்த மனோஜை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு கையில பூவை சுத்திட்டு மோந்து வேற பாக்குறாரு மனோஜ். வேகமா வர்றவரு கதவை பட்டுன்னு தட்டி ஏய் ராணி அப்படின்னு கத்த ராணி வந்து கதவை திறக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஜெர்காய் பயந்துடுறாரு. ராணிய அதிர்ந்து போய் நீங்களான்னு கேட்க நானே தான், எதிர்பார்க்கலையா அப்படின்னு பூவை ஒரு தடவை மோந்து பார்த்துட்டு மனோஜ் கேட்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க ராணி. சொல்றேன் அப்படின்னு இன்னொரு தடவை பூவை மோந்து பாக்குறவரு வீட்டுக்குள்ள வர்றாரு. தள்ளு அப்படின்னு உள்ளர வர சார் நீங்க பாட்டுக்கு உள்ளர வர்றீங்க அப்படின்னு ஒரு மாதிரியா லைட்டா பதட்டமா கேட்க என்ன ராணி சாருன்னு சொல்ற, மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிற மனோஜ் மல்லிகைப்பூவை டீப்பா ஸ்மெல் பண்றாரு. சார் வேணாம் இதெல்லாம் தப்பு, முதல்ல வெளியில போங்கன்றாங்க ராணி. உங்ககிட்ட தப்பா நடந்துக்காமையே அப்படி சொன்னல, இப்ப உண்மையிலேயே உங்ககிட்ட தப்பா நடந்துக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல எதுக்கு சார் பூவெல்லாம் கையில சுத்தி இருக்கீங்க அப்படின்னு ராணி கேட்க நீ எனக்கு காதுல சுத்துனல்ல, இப்ப நான் அதை கையில சுத்தி இருக்கேன், நீ சுத்துனது சீட்டிங் மோடு, நான் இப்ப சுத்தி இருக்கிறது ரொமான்ஸ் மோடு, ஸ்மெல் பாக்குறியா அப்படின்ற மனோஜ் அப்படியே கையை இழுத்து ஸ்மெல் பண்ண சார் வேணாம் சொன்னா கேளுங்க, என் புருஷன் வேற வீட்டுல இல்லைங்கிறாங்க ராணி, அது தெரிஞ்சுதான் வந்தேங்கிறாரு மனோஜ். மரியாதையா சொல்றேன் வெளியில போங்க சார் அப்படின்னு ராணி சொல்ல அது எப்படி போக முடியும், ஒன்னு செய் என் ஷோரூமுக்கு வந்து எனக்கு தெரியாம ஒரு வீடியோ எடுத்தல அதை டெலீட் பண்ணு, அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனோஜ் கொஞ்சம் ராணி பக்கமா போறாரு. சார் வேணாம் அப்படின்னு ராணியை மெதுவா பின்னாடி போக அப்ப நான் சொன்னதை பண்ணு, என்ன யோசிக்கிற, நான் சொன்னதை 2ஐயும் செய்யல, நீ சொன்ன பொய்ய நான் உண்மையாக்கிடுவேன் அப்படின்னு மறுபடியும் மல்லிகைப்பூவை செம்மையா ஸ்மெல் பண்றாரு அவரு. மனோஜ் மல்லிகைப்பூவை கண்ணை மூடி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க கேப்ல ராணி அவரை பட்டுன்னு தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வர்றாங்க. ஏய் ஏய் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க விளிம்புக்கு ஓடி வர்ற ராணி
ஐயோ அக்கா அண்ணா எல்லாரும் வாங்களேன், என்ன ஒருத்தன் கெடுக்க வந்திருக்கான், யாராவது காப்பாத்துங்களேன், ஐயோ அண்ணா அக்கா அப்படின்னு அவங்க கத்த மனோஜ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடியாந்து ஐயோ ஐயோ இந்தாமா கத்தாத இந்தாமா ஒன்னும் பண்ணல வாமாங்கிறாரு மனோஜ். உடனே ராணி சேலையை இழுத்து சொருகிட்டு என்னை கெடுக்க தானே வந்தேன்னுறாங்க. இல்ல நான் உன்னை பயமுறுத்த தான் வந்தேங்கிறாரு மனோஜ். இல்ல நீ என்னை கெடுக்க தான் வந்திருக்கன்னு ராணி சொல்ல ஐயோ இல்லன்னு பதறாரு மனோஜ். கையில மல்லிகை பூவெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிற அப்படின்னு ராணி சொல்ல பூவை சுத்திக்கிட்டு வந்தா நீ பயப்படுவேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு மனோஜ் பயப்பட இப்ப மனோஜ் பின்னாடி போக ராணி அவரை துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என் வீடு ஏறி வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு ராணி கேட்க ஐயோ அவ்வளோ தைரியம்லாம் இல்ல அப்படின்னு மனோஜ் கத்த இரு வர்றேன் உனக்கு அப்படிங்கிற ராணி மறுபடியும் கைப்பிடிச்சவர்கிட்ட வந்து யாராவது வாங்கலேன், சீக்கிரம் வாங்கலேன், அண்ணா அக்கா என்ன காப்பாத்துங்களேன், எல்லாரும் வாங்க, ஐயோ அண்ணா அக்கா எல்லாரும் வாங்க அப்படின்னு ராணி கத்திட்டு இருக்க சந்தோஷ் வந்து பாக்குறாரு. ஐயோ என்ன ஒருத்தன் கெடுக்க வந்திருக்கான், வாங்கலேன் அப்படின்னு ராணி கத்த மொட்டை பாஸ் பயந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆக போறாரு. அப்ப ஒரு 2-3 லேடிஸ் வீட்டுல இருக்க தனியா இருக்க பொண்ணை பார்த்து ஏமாத்தி கெடுக்க பாக்குறான், அவனுக்கு என்ன பண்ண போறான்னு பாருங்க அப்படின்னு ஒரு பூசணிக்காய் உருண்டு ஓட இந்தாப்பா நீ வந்து 4 சாத்து அப்படின்னு ஒரு சொரக்கா இவர் கையில ஒரு விளக்குமாற கொடுத்துட்டு ஓடுது. ஐயோ இன்னைக்கு பெரிய வம்புல மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே, சொதப்பிட்டான் போல, கண்டிப்பா அடி வெளுத்துருவாங்க அப்படின்னு சந்தோஷ் விளக்குமாற தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. கத்தாதம்மா மானம் போயிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இல்ல நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க தான் வந்த அப்படின்னு ராணி மிரட்ட ஐயோ இல்லம்மா நான் தப்பாலாம் நடந்துக்க வரல சொன்னா புரிஞ்சுக்கங்கிறாரு மனோஜ். உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, இரு எல்லாரும் வரட்டும் அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்க. டேய் யாருடா நீ தனியா இருக்க வீட்டுக்குள்ள போந்து கெடுக்க பாக்குற அப்படின்னு ஒரு குள்ளக்கத்திரிக்க அம்மனி கேட்க அக்கா என்ன கெடுக்க வந்திருக்கான் காப்பாத்துங்கக்கான்னு ராணி சீன போட டேய் இவங்கிட்ட என்னடி பேச்சு, 2 போட்டாதான் சரிப்படுவான் அப்படின்னு உருண்டு வந்த பூசணிக்காய் விளக்குமாற ஓங்குறாங்க. ஐயோ இல்லம்மா நான் அதுக்காக வரலம்மா, நான் ஒரு ஜென்டில்மேன்மா, நான் ஒரு பிசினஸ் மேன்மா அப்படின்னு அவரு பதறிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் எதுக்கு மைனர் மாதிரி கையில பூவை சுத்திட்டு இருக்கிற, போடுங்கடி அப்படின்னு அந்த 3 லேடிஸும் விளக்குமாத்தால வெளுக்குறாங்க மனோஜ. ஒரு பொண்ணு தனியா இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிக்க கதவு பக்கமா மனோஜ் ஓட போக ஒரு லேடி ஓடி போய் கதவை லாக் பண்றாங்க. வருவியா எங்கேயாவது, இப்படி போவியா எங்கேயாவது அப்படின்னு 3 பேரும் விளக்கமாத்த வச்சு மனோஜ பொழந்துகிட்டு இருக்க. மறுபடியும் பல்பு வாங்கிட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி ராணி சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க ஏரியால இருக்க பொண்ணுகிட்டே வம்பழுக்க பாப்ப அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு 2 ஆம்பளைங்க ஓடி வர தனியா இருக்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல போலீஸுக்கு போன் பண்ணுங்கிறாரு ஒரு ஆளு. இல்ல போலீஸ் எல்லாம் வேணாங்கிறாங்க ராணி. என்னம்மா வீடு போந்து தப்பா நடந்துக்க பாத்திருக்கிறான், போலீஸ் எல்லாம் வேணாங்கிற அப்படின்னு அந்த ஆள் கேட்க மனோஜ் தடுமாறி எழுந்திருக்கிறாரு. ஐயோ அடிச்சதுல குச்செல்லாம் காதுக்குள்ள போயிருச்சே அப்படின்னு மெதுவா எழுந்து கண்ணாடியை சரி பண்ணிட்டு பார்க்க ராணி முறைச்சிட்டு இருக்காங்க. அவரு கையில இருக்க பூவும் அவர் மாதிரியே நாரா போய் கிடக்கு. இல்ல வேண்டானே, இவர் என்ன இருந்தாலும் என்னோட பழைய முதலாளி, இந்த ஆள் கடையில இருக்கும் போதே என் மேல ஆசைப்பட்டான், அதனாலதான் இந்த வேலையே வேணான்னு நான் விட்டுட்டு வந்தேன். போறானே, இவன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்கேன், போலீஸ் எல்லாம் வேண்டாம் அப்படியே விட்டுருங்க, ஒளிஞ்சு போறான் அப்படின்னு ராணி சொல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ராணியை பார்க்க என்ன பாக்குற, இனிமே இந்த பக்கம்லாம் வரக்கூடாது ஓடு அப்படின்னு ஒத்த விரல நீட்டி மிரட்ட. எப்படி ஓடுறது, ஆளை விடுங்க சாமி, அம்மா அப்பா அப்படின்னு தத்தி நடக்கிறாரு. அவரு அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வர ஒரு ஆள் முதுகுல பட்டுன்னு ஒரு அடி போட்டு ஏய் இனிமே உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் கண்ணை நோண்டிடுவேன், போடா அப்படின்னு சொல்ல ஓடிரு அப்படின்னு விளக்கமாத்த தூக்கி காமிக்கிறாங்க ஒரு பூசணிக்காய் லேடி. மனோஜும் புலம்பிக்கிட்டே கையில இருக்க பூவோட நூலை பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.